பையனை பார்த்தா ஒரு நிமிஷத்துல பயங்கர நல்லவனா தெரியறான், இன்னொரு நிமிஷம் பயங்கரமா போய் சொல்றான்னு தோணுது. இந்த பையன் நல்லவனா இல்ல கெட்டவனா? நீங்கள் நல்லவரா கெட்டவரா? ஜாதகம் பாக்குறது மேடம். தொழில் தெரியுமா? இல்ல தெரியாது, கத்துக்கிறேன். அதுக்கு மாமா தெரிஞ்சவங்க மூலியமா என்னுடைய ஃப்ரெண்டு கூட அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க வந்து தெரிஞ்ச வீட்டு கூட்டிட்டு போனாங்க. அப்ப போகும்போது பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு பழக்கம் மேடம். நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன் அவங்ககிட்ட, ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணேன். இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல. ப்ரொபோஸ் பண்ணும்போதே இல்ல பிரசாந்த், நான் வந்து ஒரு 3 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்கா. இப்ப நான் லவ் பண்ணல, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, இப்ப பரவாயில்ல தானே, இப்ப எந்த ப்ராப்ளம் இல்ல தானே. நான் ஒரு முறைக்கு 2 முறை எந்த ப்ராப்ளம் கிடையாது. சும்மா ஏதாவதுன்னா போன் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாங்க. நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா இல்ல அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்களும் மேரேஜ் பண்ணாலும் ஒத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் வெளியே போயிருந்தோம். வெளியே போயிருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே நான் தான் கத்து கொடுத்தேன். இதுதான் வாட்ஸ்அப். தெரியும் தெரிஞ்சாலும் நாங்க சொல்லுவோம், நீங்க தலைய அடிக்கிட்டே இருக்கணும். ஓகேண்ணா சார். சந்தேகப்பட்டீங்களா அந்த பொண்ணு? சந்தேகப்படல மேடம், நான் கேஷுவலா தான் கேஷுவலா வர்றானாமா மொபைல். நான் எதுக்கு அவங்க மொபைல் எடுத்து நீங்க பாக்குறீங்க? இல்ல அவங்க இல்ல அவங்க என்னுடைய மொபைல் பாக்குறது என்னுடைய. இது என்ன பழக்கம் இது? இது என்ன பழக்கம் இது? இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே. நான் வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க மாமா முன்னாடி நீ வேணாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. நான் உன்னை ஏத்துக்கணுமா? நீ எனக்கு வேண்டாம். அதாவது அவங்க அம்மா அவங்கள அந்த பொண்ணு எதுவுமே கண்டிக்கிறது கிடையாது மேடம். நீங்க கண்டிப்பீங்க? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஓபனா பேசுங்க, சும்மா ஏதோ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கணும். இது இல்லைங்க. லவ் பண்ணீங்க, ஊரெல்லாம் சுத்தினீங்க. ஆமா. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க. நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு அந்த பொண்ணு கோவப்பட்டது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கோவப்பட்டு வேணான்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே ஒரு போட்டோ அனுப்பிச்சதுக்காக பிரச்சனை வரல. ஐயோ அப்படி சொல்லாத. உங்க சந்தேகம் தான் பிரச்சனை. அவங்களுக்கு அதான் மேடம் பிரச்சனை. அவங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் அதான் பிரச்சனை. சொல்லுங்க. போன்ல தான் பேசிட்டு இருப்போம். அடிக்கடி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுவுமே பேசாம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? போட்டதுக்கு எதுக்கு போட்டீங்க? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போதெல்லாம் சண்டை தான், போன்ல பேசும்போதெல்லாம் சண்டை தான். டெஃபினெட்லி வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அன்னைக்கு தான் மேடம் போன்ல பேசும் பேர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்றேன் மேடம். அப்பவும் சண்டை. ஒரு நாள் பால் குடிச்சீங்க ஒண்ணுமே இருக்கா? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட கூடாது. சொன்னா கேளுங்க ராசா. எப்படி இவரை லவ் பண்ணீங்க? பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே. ரோட்ல வந்து நீ வரையா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்றது. எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீங்க இருந்து அங்கே வர வரமா? ஏன் போன் எடுக்க மாட்டேன்ற, ஏன் பேச மாட்டேன்ற, ஏன் அவாய்ட் பண்ற? ஐயோ சாமி, ஏன் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தன் ஏன் கூட்டிட்டு போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணுவேன். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்க அம்மாட்ட சொல்லி அந்த பிரச்சனை? அம்மாக்கு எல்லாம் தெரியாது. சரி நம்ம லைஃப் தான் நம்மளே தானே இது பண்ணிக்கணும். எப்படி பாவம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் சத்தெல்லாம் சரி இருந்தாலும் சரி அவன் கூடவே சொல்லிட்டு நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? படத்துக்கு போனோம், தியேட்டர்ல படம் கூட பக்கல. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? போன் நோண்டி வாங்கி தியேட்டர்லயே எங்க மாமா போன் பண்ணி அசிங்கமா பேசுறேன். எனக்கு பிடிக்கிறதே இல்ல. பிடிக்காம தான் எனக்கு ஊட்டி வந்த கொடைக்கானல் வந்த எல்லாம் ஊருன்னு சுத்திலியா. அப்புறமா 50 படம் 100 படம் பாத்தியா? பிடிக்காம எல்லாமே வந்தியா? சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. சொல்லுல தான் நடிப்பா. 3 வருஷம் சண்டை தான் போட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை தான். பேசும்போது அதை நாம படுத்துறது. ஒரு நாள் கூட ஒரு 5 நிமிஷம் கூட ஒழுங்கா பேச மாட்டேன். எதுனா அவன் எதுனா அப்புறம் எதுக்கு என்கேஜ்மென்ட்க்கு ஒத்துக்கிட்டீங்க?
எப்பா பார்த்தாலும் கால் வந்து விழுந்துருது. வேற எங்கடா வரணும்? வேற வேற துணிக்கு இடமே இல்லப்பா, இதாப்பா எட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே நிஜமாவே உனக்கு அவன் மேல பாசம் இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. அவன்கிட்ட என்ன நல்லது இருக்குமா? அவங்கிட்ட என்ன நல்லது இருக்குன்னா, என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவ்வளவுதான். அதனால ரொம்ப பெரிய விஷயமா? அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு சொன்னா, அவங்ககிட்ட இல்ல நான் பிரசாந்த் கூட தான் இருக்கேன் ஏலகிரியில சொன்னது தப்பா மேடம்? என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டுருக்கான். நீ அவங்ககிட்ட ஏன் உண்மையா சொல்ற? அப்ப வேற எதுனா பேசுவாங்க. இப்போ உனக்கு என்னமா வேணும்? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. எனக்கு அவன் வேணும் மேடம். அவன் ஃபுல்லா சந்தேகப்படுறான், அவன் கூட என்னால வாழ முடியாது மேடம். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சந்தேகம் இல்லாம தான் போன் எடுத்து நோண்டி பாக்குறது, வீட்டுக்குள்ள போயிட்டு டைரி எடுத்து படிக்கிறது. அதுக்கப்புறமா தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க மாட்டானே. அதான் மேடம். அவன் போனை வாங்கி நீ பாப்பியாமா? அவன் போன் எல்லாம் தொடக்கூட மாட்டேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. மாட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் எதுவே கிடையாது, செய்யறாங்க எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. பாசம் இருந்தாதானே கேட்கறதுக்கு. அவன் மேல எனக்கு லவ்வும் இல்லை, எதுவும் இல்லை, ஃபுல்லா சந்தேகம். அவன் எப்படி போனா எனக்கு என்ன? ரிங்கு போடு, சினிமா தேட்டர்ல விக்கு ரிங்கு போட்டு விட்டான். 40 ரூபாய் கொடுத்து வாங்கி சும்மா போட்டு விட்டான் அவன். அவன் போட்டுக்கலன்னா சினிமா தேட்டர்ல என்ன அசிங்கப்படுத்துவான். தேவையா எனக்கு? போடு. அவ்வளவுதான், நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இவன் என்ன இப்படி பேசுறா? இவன் என்ன ரொம்ப நல்ல விளையாட்டா, எதுவும் தெரியாத விளையாட்டா உட்காந்து எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. மோதிரம் தானே போடுற, போடு. அந்த பையனை முட்டாளாக்குற நீ. அந்த பையனை சந்தேகப்படுறான், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ அப்படி வரியா? ஆனா நிஜமாவே உன்னை காதலிக்கிறான். உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பொண்ணு அதாவது இப்போ ஒண்ணுமே தெரியாம ஒரு ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கு. நான் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் வந்து நீ எங்க இருந்தா நல்லா இருன்னு சொல்லிட்டு போற கேரக்டர் நான் கிடையாது. ஐயோ அப்படி சொல்லாத. சரிங்களா? என் கூட நல்லா இருக்கணும். அதான் நான் சொல்ல வருது லாஸ்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இவ்வளவு நேரம் நான் அந்த பையன் மேலதான் கோவமா இருந்தேன். ஆனா அவனுக்கு உள்ள அப்படி ஒரு புகைச்சல் இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். வரட்டா.